உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தானே. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். இன்னும் ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அரசு அவர்களே, வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் எட்டுவதற்கு ஈரான் மிகவும் நெருங்கி வருகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறார்கள்? ஒரு இஞ்சி வந்து விட்டார்களா? உண்மைதான் என்று சொன்னால், இந்த பாகிஸ்தான் தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளின் சமீபத்திய சுற்று குறித்து ஈரான் வெளிவார அமைச்சகம் அப்பாஸ் அரக்சி தந்த எகிப்த் வெளிவார அமைச்சருடன் இன்று பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஈரான் தலைநகர்ல வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் 2 சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். அதற்கு முன்னதாக அரக்சி கட்டார் பிரதமர் மற்றும் ஓமான் வெளியுறவு அமைச்சர்களுடனும் பேசியிருந்தார்கள். ஒரு அவசரமாக அல்லது விரைவாக ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளைகுடா நாடுகளின் அது அரச தலைவர்களுடன் பேசியிருக்கின்றார். அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார், சவுதி அரேபியா, UAE, எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் தலைவர்கள். அதற்கு பிறகு அவர் கூறியிருக்கின்றார் 50-50 50-50% தான் என்று சொன்னால், சிலர் கூறுகிறார்களாம் தாக்குதலை நடத்த சொல்லி, சிலர் கூறுகிறார்களாம் ஒரு டீலுக்கு வர சொல்லி என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் முன்னர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பெர்னார்ட் குஷ்னர் மற்றது ஜெராட் குஷ்னர் மற்றது ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் இன்று சனிக்கிழமை ட்ரம்ப் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் அந்த ஈரான் கோரிக்கைகள் தொடர்ந்து ஆய்வு செய்ததாகவும் இது தொடர்பான முடிவுகளை நாளை தான் அறிவிப்பார் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் CBS என்ற செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது, பென்டகன் ஒரு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறதாகவும். எனவேதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மகனின் திருமணத்துக்கு கூட போக முடியாமல் இருப்பதாக அதை கேன்சல் பண்ணிவிட்டதாகவும், அவர் கோல்ஃப் விளையாடுறது அதையும் கேன்சல் பண்ணி இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஈரான் வான்பரப்பு மிக வெறிச்சோடி போய் இருக்கின்றது. அங்கு எந்த விமானங்களும் பறக்கவில்லை, பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈராக்கின் வடக்கு பகுதியில பெருமளவான விமான நடமாட்டங்களை காணக்கூடியதாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரம் கட்டார், குவைத் போன்ற பகுதிகளின் வான்பரப்பில் GPS ஜாமர்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அது ஜாமிங்காக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஒரு போருக்கான ஆயத்தமும் இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார், இந்த டீல் இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பாதகமாக இருக்காது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் சில ஊடகங்கள் போட்டிருக்கின்றன, அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து இஸ்ரேலை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டது என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரான் கூறியிருக்கின்றது தாங்கள் ஒரு வரைவை கொடுத்திருப்பதாகவும், ஆனால் அமெரிக்காவின் பதிலுக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. 24 மணி நேரத்தில் ஒரு டீல் வெளிவரலாம் என்று இப்போ பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. 6 வாரங்களாக இருந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக மாற்றப்படலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் யுரேனியம் தொடர்பான கேள்விகளுக்கு யுரேனியத்தை அமெரிக்கா இப்போது கூறி இருக்கின்றது என்னென்று சொன்னால் satisfactorily handle என்று கூறியிருக்கின்றது. அதாவது அதை கையாள்வதை எல்லோரும் ஒரு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு கையாண்டால் அது சரி என்ற நிலைக்கு அமெரிக்கா இறங்கி வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. எதற்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் இது தொடர்பான அதாவது தாக்குதலா அல்லது அமைதி முயற்சியா என்ற முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்துவது என்பது நான் நினைக்கவில்லை என்று சொன்னால், நடத்தலாம், பிரச்சனை இல்லை, அவர்கள் தாக்குதலை செய்யலாம். ஆனால் அதன் பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியும். முதல் இடம்பெற்ற 38 நாள் சண்டையில் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டது, அந்த சண்டை உலகத்தின் பொருளாதாரத்துக்கு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லி
அப்ப அந்த ஒரு நிலைமைதான் ஏற்படும் என்பதால் கூடுதலாக இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒரு தீர்வுக்கு போவதுதான் உசிதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தெஹ்ரான் ஈரானுடனான இந்த நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாகிஸ்தான் மிகவும் ஒரு உற்சாகமாக உள்ளது என்று செய்திகள் கூறுகின்றது. இதே நேரத்தில் இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த மத்தியஸ்த முயற்சியை தீவிரப்படுத்துமாறு பாகிஸ்தானை சீனா கேட்டிருக்கிறதாக கூட செய்திகள் வந்திருக்கின்றது. சீனா இந்த பேச்சுவார்த்தையினூடாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் விரும்புகிறது? சீனா இதன் பின்னணியில் சீனா தான் நிற்கின்றது. ஆனால் சீனா அதற்கு தன்னை ஒரு ஆக்டிவ் மெம்பராக ஈடுபடுத்தவில்லை. ஆனால் பின்தள உதவிகளை சீனா தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்போது பாகிஸ்தான் பிரதமர் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்று. சீனாவை நோக்கி உங்களுக்கு தெரியும் ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர் போயிருந்தார்கள் அண்மையில். இப்போது பாகிஸ்தான் பிரதமரும் அங்கு சென்றிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் அங்கு போனது கூட இந்த ஈரான் பிரச்சனையில் ஈரான் போர் நிறுத்தத்தை, அதாவது சீனாவிடம் ஒரு உதவியை கேட்பதற்காகத்தான். ரஷ்ய அதிபர் போனது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதையும் அடுத்த தாங்களோட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் அறிவதற்காக தான் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனா நீங்கள் கூறியது போல சீனா இதன் பின்னணியில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கான ஆயுத உதவிகள் மட்டுமல்லாது சீனா ஈரானுக்கான ராஜதந்திர உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஈரானில் இருந்து வருகின்ற எரிபொருட்கள் சீனாவின் உற்பத்தி துறைக்கும் மிகவும் அத்தியாவசியமானது. எனவேதான் அங்கு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு முற்றாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுமாக இருந்தால் அது சீனாவுக்கு மிக அனுகூலமாக இருக்கும். ஆனால் சீனா கூறுகிறது என்று சொன்னால் போர் முற்றாக நிறுத்தப்பட்டு அங்கு முற்றான தீர்வு ஒன்று, நிரந்தர அமைதி ஏற்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாது ஈரான் இறையாண்மை முற்றாக மதிக்கப்பட வேண்டும் என்பதும், தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியாகவே நிற்கிறது. நீங்கள் பிராந்திய அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பிராந்திய தலைவர்களோடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் உரையாடிய விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது, இப்பொழுது நாங்கள் பேசியது போல் இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையில் செல்வதை உறுதிப்படுத்தும் ஒரு தொலைபேசி அழைப்பாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்களா? அதாவது இந்த போரை நாங்கள் முடிக்கப் போகின்றோம், இன்ன விதமான விடயங்கள் இங்கே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற விடயங்களை அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற தலைவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொலைபேசி அழைப்பாக நீங்கள் பார்க்கிறீர்கள், அல்ல வேறு நோக்கமாக பார்க்கிறீர்களா? இதில் இரண்டு விதமாக இருக்கின்றது. மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளுடனான பேச்சுவார்த்தை என்பது அந்த நாடுகளில் பல இப்போது இந்த அடுத்த போரை விரும்பவில்லை. அப்ப அவர்களுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது, அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில் இந்த தீர்வை நோக்கி தள்ளுவதற்கு. என்றால் பொருளாதாரம் இன்னொரு போர் ஏற்பட்டுமாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம், மன்னிக்கவும், அந்த வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் மிக மிக பாதிப்படையும். இப்ப நெதர்லாந்தை சேர்ந்த பேராசிரியர் டேவிட் கிப்ஸ் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், என்ன தாக்குதல் இனி நடந்தாலும் அது பேக்ஃபயர் ஆகும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதாவது உங்களுக்கு தான் திருப்பி அது தாக்கும். ஏனென்றால் புல் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் என்று சொன்னால் ஒரு சமச்சீரற்ற பதிலடியைத்தான் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், உங்களை எதிர்கொள்வீர்கள். கல்ஃப் வளைகுடா நாடுகள் முழுவதும் இந்த போருக்குள் மூழ்கும். ஒரு முழு அளவிலான போர் மூழ்வதற்கான சாத்தியங்கள் தான் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலின் ஊடகம் கூறியிருக்கின்றது, மொய்தபா ஹமானியை கொலை செய்தால் அல்லது அவர் மீது குண்டை வீசினால் என்ன சாதக பாதகங்கள் ஏற்படும், அது ஈரான் அரசை பலவீனப்படுத்துமா, இப்போது இருக்கிற அரசை பலவீனப்படுத்துமா, இல்லை என்று சொன்னால் பதிலடியை மோசமாக்கி அந்த பிராந்தியத்தையே ஒரு நாசத்துக்கு கொண்டு போகுமா என்பது தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறைமுகமாக ஆய்வு செய்வதாகவும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில், அதாவது இந்த சிபிஎஸ் செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது, பென்டகன் இன்டெலிஜென்ட் தகவல்களின் அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு தாக்குதலுக்கான தனது தயாரிப்புகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் கூறியிருக்கின்றது.
ஆனால் அதே சமயம் இந்த ஸ்கை நியூஸ் அரேபியா போட்டிருக்கின்றது, இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு டீலுக்கான இறுதி எல்லையை எட்டி விட்டதாகவும், அந்த டெட்லாக்கை வந்து பிரேக் பண்ணி விட்டதாகவும், ஒரே ஒரு இஷ்யூ வந்து இந்த லெபனானும் மற்றது ஃப்ரோசன் அசர்ட் என்று சொல்றது ஈரான் முடக்கப்பட்ட நிதியும், இந்த லெபனான் பிரச்சனையும் முடக்கப்பட்ட நிதி தொடர்பாகவும் தான் இரு தரப்புக்கும் இடையிலான ஒரு இழுபறி இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய மகனுடைய கல்யாண வீட்டுக்கு செல்லவில்லை என்பதையும் கோல்ஃப் விளையாடவில்லை என்று சொல்லும் பொழுது இரண்டையும் பார்த்துவிட்டு யோசித்தேன். ப்ராரிட்டிஸ், அதாவது எது முக்கியம் என்றதை அவர் தெரிவு செய்திருக்கிறார். நாடு முக்கியம், போர் முக்கியம் என்பதை தெரிவு செய்திருக்கிறார். இன்னும் எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, நாங்கள் அந்த தகவல்கள் வெளிவரும் பொழுது நாங்கள் உரையாடலாம். இனி அரசுகளை உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுடைய மினிஸ்டர் பென் ஹவியர் என்பவர், பென் ஹைடர், அவருடைய அட்டகாசமான அந்த இனவாத ரீதியாக அவர் செயல்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே. அது தொடர்பாக மேலதிக தகவல் வந்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் இது தொடர்பாக சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பது போல் தெரிகின்றது. பிரான்ஸ் மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, இல்ல வேறு நாடுகளும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். இப்போது இதை கூறுவதற்கு முதல் நீங்கள் ட்ரம்பை பற்றி கூறினீர்கள், அவர் தனது மகண்ட திருமணத்துக்கு போகவில்லை என்று சொல்லி. அதே சமயம் அவர் இன்று காலை எழும்பியதுடன் 2 வீடியோக்களை போட்டிருந்தார். ஒன்று ஒரு டிவி பிரசண்டரை தூக்கி டஸ்ட்பின்னுக்கு எறிவது போன்ற ஒரு ஏஐ வீடியோ. அவருக்கு எதிராக டிவியில் வந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பவரை. இரண்டாவது வந்து இந்த ஈரான் பகுதியில் அமெரிக்காவின் கொடி, அதுக்கு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் என்று பேரும் இட்டிருக்கின்றார். அது அடுத்த படம். அதுக்கு பிறகு அவரோட சொல்லி இருக்கின்றார், இந்த அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற காக்னிட்டிவ் அபிலிட்டி டெஸ்ட் என்ற ஒரு டெஸ்ட்ல தன்னை கேட்ட அந்த டெஸ்ட்ல வந்து தான் சொன்ன பதிலால் வந்து டாக்டர் வந்து மிக அதிசயப்பட்டாராம். அதாவது 203 9ஆல பெருக்கி 2ஆல பிரிச்சு 1324 கூட்டி 1292 கழிச்சு அதை 19ஆல பெருக்கினால் என்ன வரும் என்று தான் உடனே சொல்லிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவராமோ? சரி, ஓகே. அதனால் டாக்டர் வந்து இந்த 20 வருஷத்துல இப்படியான ஒருத்தரை தான் பார்க்கவில்லை என்று தன்னை பார்த்து கூறினதாகவும் கூறியிருக்கின்றார். அது அவற்றை இது நீங்கள் கேட்டது போல இந்த இஸ்ரேலின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இஸ்ரேலின் அந்த உங்களுக்கு தெரியும், இந்த புளோட்டிலா அந்த உதவி கப்பல்களில் போனவர்களை தடுத்து வைத்து அவர்களை சித்திரவதை செய்து அவர்களில் தாக்குதலை நடத்தியது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய சிட்டிசனும் மற்றது பிரான்ஸ் நாட்டின் சிட்டிசன் என்று சொல்லியும் பிரான்ஸ் வந்து இப்போது பென் கெவிர் மீது பயண தடை கொண்டு வந்திருக்கின்றது. அவர் எந்த காரணம் கொண்டும் பிரான்சுக்கு காலடி எடுத்து வைக்க முடியாது என்று கொண்டு வந்திருக்கிறது. முதலாக பிரான்ஸ் தான் அறிவித்திருக்கின்றது. இதை ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. அவர்கள் செய்வார்களா என்று சில சமயங்களில் நாளைக்கு நாளன்றைக்கு தெரிய வரலாம். உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் கூறியிருந்தோம், தென் ஆப்பிரிக்காவின் பிரதமர் கூறியிருந்தார், அரசு தலைவர் கூறியிருந்தார், அதாவது பெஞ்சமின் நெத்தனியாவு மீதான பிடியாணை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்று கூட கூறியிருந்தார் ஐசிசி. இப்போது பிரான்ஸ் வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பகுதிகள் மீது இன்றும் கடுமையாக தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. காசா பகுதி மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, அது வான்குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே நேரம் லெபனான் பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் குழந்தை உட்பட 5 பேருக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார்கள். ஹிஸ்புல்லாக்களும் இன்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 அயன்டோம் ஏவுகணை தொகுதிகளும் 2 படைத்துறை தளங்களும் இந்த அபபில் என்று சொல்கின்ற புதிய ட்ரோன் வகையால் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் பெருமளவான படையினர் காயமடைந்ததாகவும் ஒரு சார்ஜென்ட் தர அதிகாரி கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது.
உங்களுக்கு தெரியும் நேற்று நாங்கள் கூறியிருந்தோம் இஸ்ரேல் படையினர் இப்போது மீன் பிடிக்கின்ற வலைகளைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ட்ரோன்களில் இருந்து தங்களை பாதுகாப்பதற்கு என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலின் ஊடகங்கள் போட்டிருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவம் வந்து ஒரு விரக்தி ராணுவத்தினரிடம் விரக்தி அதிகரித்து வருகிறது என்று சொல்லியும் இந்த ஹப்ரு செய்தி தாள் வந்து ஹரட் என்ற இணையதளத்தின் ஊடாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களின் ஆளில்லாத விமானங்கள் இஸ்ரேலிய படைகளுக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தல்களில் ஒன்றாக மாறியுள்ளன என்றும் மேலும் சமீபத்திய வாரங்களில் களத்தில் உள்ள துருப்புக்கள் இன்னும் அதிக இழப்புகளை அது ஏற்படுத்தி வருகிறது என்றும் உண்மையான போர் உத்தி குறித்து தெளிவான புரிதல் இல்லை என்றும் பல வீரர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் செய்தித்தாள் தெரிவித்திருக்கின்றது. அதாவது லெபனான் மண்ணில் தொடர்ந்து நிலைத்திருப்பது வந்து உறுதியான சாதனைகளை ஏற்படுத்தவில்லை என்று சில மூத்த தளபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் சொல்லியும் அதாவது இஸ்ரேலின் தகவல்களின் அடிப்படையில் உச்சத்தல அதே சமயம் இஸ்ரேலின் தகவல்களின் அடிப்படையில் வந்து இந்த லெபனானில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் பெருமளவிலான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதை கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தக்க வைப்பது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருப்பதாக கூறுகிறார்கள். இனி அந்த அயன்டோம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் கூறுகிறார்கள். அது ஏதாவது சேதத்தை ஏற்படுத்தினதா அல்லது பல இடங்களில் நீங்கள் இப்ப டேங்குகளை பொறுத்தவரையில் கூட உங்களுக்கு தெரியும் நாங்கள் போன வாரம் காய்ச்சி 48 டேங்குகள் என்று சொல்லி பெருமளவானவைகள் சேதமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை பில்லியன் கணக்காக வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதுவும் ஒரு காரணம் இப்போது அமெரிக்கா இந்த டீலுக்கு வருவதற்கு என்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக லெபனானிலும் இந்த நிலைமையை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. காசா முடிந்து ஈரான் முடிந்து இனி தொடர்ந்து லெபனானை முடித்தால் நான் நினைக்கிறேன் அமெரிக்கா அவ்வளவுதான். சரி, இனி இதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் ராஜாங்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே இன்றைய கல்கட்டாவில் கூட்டம் நடத்தி இருக்கின்றார். டெல்லியும் செல்ல இருக்கின்றார். இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன? குவாட் என்ற அமைப்பு உங்களுக்கு தெரியும். குவாட் அமைப்பை வந்து ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியாவை சேர்த்து இந்த பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிராக அதை களமிறக்கி இருந்தார்கள். பிறகு வந்து அதுக்கு எதிராக அக்யூஸ் என்ற அமைப்பை வந்து பிரித்தானியாவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து உருவாக்கி இருந்தன. அதனால் குவாட் அமைப்பின் முக்கியத்துவம் இல்லாது போனதாகவும் அதாவது குவாட் அமைப்பில் இருக்கின்ற ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் அணுசக்தி நீர்மூழ்கிகளை கொடுக்காது ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருந்தது அமெரிக்கா. இப்போது மீண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த அண்மையில் வந்து இந்தியாவில் வந்து பிரிக்ஸ் நாடுகளின் வெளிவார அமைச்சர்களின் மாநாடு நடந்திருந்தது. அதற்கு இணையாக இப்போது குவாட் அமைப்பின் மாநாடு வெளிநாட்டு அமைச்சர்களின் மாநாடு வந்து இந்தியாவில் இடம்பெறுகின்றது. அதற்காகத்தான் மார்க்கோ ரூபியோ சென்றிருக்கின்றார். இப்போ ஆஸ்திரேலியா மற்றது இப்போ ஜப்பான் வெளிவார அமைச்சர்களும் அங்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவுக்கு எதிரான ஒரு மறைமுக நடவடிக்கையின் இந்தியாவை உள்வாங்குவதற்கான முயற்சி. அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த யுஏஇக்கு கூட இந்தியாவின் பிரதமர் போயிருந்தார். அதே சமயம் இந்த வாரம் வந்து வெனிசுலாவின் பிரதி அரசு தலைவர் வந்து இந்தியாவுக்கு வருவதாக கூறப்படுகின்றது. இந்தியாவை இப்போது இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். இந்த டெலிகிராஃப் செய்தித்தாள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அமெரிக்கா வந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை திட்டமிட்டே அழித்து விட்டது என்று சொல்லி இந்தியாவில் இருந்து $500 மில்லியன் பெறுமதியான முதலீடுகளை மேற்கொள்ள இருந்த டெஸ்லா நிறுவனம் கூட அங்கிருந்து வெளியேறி இருக்கிறது. இந்தியா இந்த வளைகுடா போரினால் ஏற்பட்ட பொருளாதார சரிவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கின்றது. எனவேதான் இந்த நிலையில் இந்தியாவை இனி அமெரிக்கா தனது நலன்களுக்கு பயன்படுத்த முடியும் என்பதால் இப்போது மீண்டும் குவாட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் இந்தியா இவ்வளவு தூரம் அதற்குள் உள்வாங்கப்பட போகிறது என்றதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சீனா இதனை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டுதான் இருக்கும். இந்த வாரம் 23ஆம் தேதியில இருந்து அதாவது இன்றிலிருந்து 26ஆம் தேதி வரையிலும் புதுடில்லியில் இந்த கூட்டம் இந்தியாவில் இந்த கூட்டம் இடம்பெற போகின்றது. அதே சமயம் மார்க்கோ ரூபியோ வந்து இப்போது நரேந்திர மோடியை சந்தித்திருக்கின்றார் இந்திய பிரதமர். அதே சமயம் இந்திய பிரதமரை வந்து
அமெரிக்காவுக்கு வருமாறு அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த வரி போட்டதினுடைய அந்த போர் ஈரான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த விரிசல் இது ஓரளவுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்து விட்டார்களா, பேட்ச் பண்ணி விட்டார்களா, அல்லது இன்னும் 100% வரி 80% வரி அதே நிலைதான் இப்பொழுதும் காணப்படுகிறதா? அதை வரிய போட்டதுதான் அதை விலக்கி வைத்தார்கள், குறைத்திருந்தார்கள், விலக்கவில்லை, முற்றாக குறைத்திருந்தார்கள். ஆனால் இப்போதும் அது தொடர்பாக மேலதிகமாக எந்த தகவல்களும் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்தியாவுடன் தாங்கள் வர்த்தகத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறுகிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவும் இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரித்திருக்கிறது. ரஷ்யாவிலிருந்த எரிபொருட்களை வாங்காது இருப்பதற்குத்தான் அந்த வரி போடப்பட்டது. ஆனால் இப்போது இவர்களே கூறிவிட்டார்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கலாம் என்று கூறிவிட்டார்கள். இந்தியாவுக்கும் வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஈரானை தாக்குகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஈரானை தாக்குவதை விட ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தையும் சீர்குலைப்பதற்கான நடவடிக்கையை தான் எடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த அமெரிக்காவை சேர்ந்த பொருளியல் நிபுணர் என்று கூறியிருக்கிறார். இந்த IMF-ம் வேர்ல்ட் பேங்கும் என்னத்துக்கு டிசைன் பண்றது என்று சொன்னால், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை ஏழையாக வைத்திருக்கிற வேண்டும் தொடர்ச்சியாக என்பதற்கு அமைவாகத்தான் அவர்கள் டிசைன் பண்ணியிருக்கிறார்களே தவிர அவர்களை மேலே கொண்டு வருவதற்கு அது டிசைன் பண்ணப்படவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதே தான் இந்த ஈரான் போரிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது இந்தியாவை கடுமையாக பாதித்தது. இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. எவ்வளவு தரம் நாங்கள் பேசி இருக்கின்றோம். உங்களுக்கு பார்க்க தெரியும் அவர் எப்படி கொண்டு வந்து முடக்குவார்கள் என்றது தெளிவாக தெரியும். இனியாவது இந்த உலக ஒழுங்கில் மாற்றம் வந்திருக்கின்ற இதனூடாக மாற்றங்கள் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும். நீங்கள் அன்று கூறினீர்கள், இந்த இடப்பட்ட நாடுகள் அவர்களுக்குள் ஒரு கூட்டு உருவாக்கம் ஏற்படுமாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். என்றால் அவர்களுக்கு இடையில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறப்பு அரசுகளை என்று கூட நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் அரசுகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு